சின்ன பசங்க தப்பு பண்ணால் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை மட்டுமே அவங்களுக்கு தீர்வாகாது. அவங்களுக்கு ஏன் அந்த எண்ணங்கள் வருது அப்படிங்கிறத கண்டிப்பாக எல்லோரும் யோசிக்கணும். அந்த எண்ணங்களை தடுக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தடுத்தால் மட்டும்தான் இது ஒரு முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கும். இன்றைக்கி நிறைய சின்ன பசங்க நீங்கள் ஸ்கூலில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கவனிக்கிறோம். சில பசங்க ரவுடிசம் பண்ணுற மாதிரியான விஷயங்களை செயல்படுறாங்க, மது குடிக்கிற மாதிரியான விஷயங்கள் ஈடுபடுறாங்க. தெலுங்கானா மாநிலத்தில் ஒரு ஆசிரியர்கிட்ட பணத்துக்காக கொலை பண்ண விஷயங்களை செய்தித்தாளில் படிக்கிறோம். இன்னும் அங்கங்கே ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கு ஏன் இந்த எண்ணங்கள் வருது, ஏன் இந்த ஆசைகள் வருது, இந்த இரக்கமில்லாத குணங்கள் எங்கேருந்து வருது அப்படிங்கிறத கண்டிப்பாக எல்லா பெற்றோர்களும் யோசிக்கணும். நம்ம அந்த எண்ணங்கள் தொடரக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியும், அது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இன்றைக்குள்ள சினிமா, சமூக தளங்கள் எல்லாமே தான் அவங்கள ஏதோ ஒரு விஷயத்தில் எங்களுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கு. நிறைய இன்றைக்கி பைக்கை காட்டி இன்றைக்கி நிறையா பேர் மோட்டிவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மொபைலில் பயன்படுத்துகிற விஷயங்களை பொழுதுபோக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அதனால் நிறையா பசங்களுக்கு உழைப்பே இல்லாமல் எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தோணிக்கிட்டே இருக்குது. தப்பான வழியிலுக்கும் போயிட்டுருக்காங்க. இப்போ அதெல்லாம் தடுக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத என்ன சொல்கிறது, ஆல்ரெடி நான் சொன்னது தான். தமிழகம் ஃபுல்லாகவே எல்லா பெற்றோர்கள், ஆசிரியர்கள் எல்லார்ட்டையுமே ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடத்தணும். ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனைக்கு பின்னாடி பயங்கரமான ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடந்து அந்த பிரச்சனை திரும்ப நடக்காத அளவுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணி அதை நடைமுறைப்படுத்தணும். இப்போ ஒரு பாலியல் கூட்டம் நடக்குது, எங்கேயோ நடக்குதுன்னா, இந்த தவறு இந்த இடத்துல நடந்திருக்குன்னா இப்போ இதுக்கு யார் ரீசன், என்ன மாதிரி விஷயங்களால நடக்குது அப்படிங்கிறத யோசித்து எல்லாத்தையும் ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடந்து அதுக்கு திரும்ப தப்பு நடக்காத அளவுக்கு அலாட் பண்ணணும். அதுதான் ஒரு சிறந்த தீர்வு. அதுதான் ஒரு சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரேஞ்சில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் தயவு செஞ்சு ஒரு தப்பு நடந்தால் அதுக்கு பின்னாடி என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்குது, என்னென்ன மாதிரியான பாதிக்கலாம் அப்படிங்கிறத ரொம்ப அனலைஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி ஸ்கூல்லே இந்த மாதிரி நிறைய அனலைஸ் பண்ணி அது ஒரு சிறந்த நடவடிக்கையாக நம்ம ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் கண்டிப்பாக நிறையா தவறுகள் திரும்ப நடக்காது.